நீ 3 வருஷம் எங்க இருந்த சொல்லு. ஊடகங்கள் கேள்வி கேட்டீங்களா? 3 வருஷம் ஓடி போனீங்களான்னு எங்க இருந்த? சந்தேக கட்டத்தில் உள்ள போனியா? திருப்பி உள்ள போட்டு வச்சிருந்தாங்களா? யாரும் தொடர்பு இல்லாம என்ன காரணம் அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? இன்னும் சொல்ல போனா இவர் மனைவி விட்டு தேசத்துக்காக போனங்கிறாரு. ஒரு ஆம்பளை என்ன இருக்கணும்? ஒரு ஆண் மகனா இருந்தா அந்த மனைவி பிடிக்கலாம், வேற ஒரு மனைவியோட வாழணுமா இல்லையா? உன்னுடைய உடல் 55 இன்ச்சுக்கு நல்லா தேவைப்படுமா இல்லையா? நீ 55 இன்ச்சியை காட்டி ஆம்பளைங்கிறிய, ஆம்பளோட பொம்பளை வேணுமா இல்லையா? நீ அன்னைக்கு ஓடி போய் அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கிற? விபச்சாரம் பண்றியா டெய்லி? அப்ப கல்யாணம் பண்ணலங்கிற என்ன நீ? அப்ப அதுக்கு அர்த்தம் வேற. எங்க நாட்டுல வேற சொல்லுவாங்க அதுக்கு. அந்த 9 பாங்க. அப்ப நீ 9? நீ கேவலம் கல்யாணம் பண்ணி கொண்டாடிட்டு வாழ தெரியல, வேற கொண்டாடி கட்ட தெரியல, வேற மாதிரி அரசப்படுத்தலாங்க போய் இங்க அப்படி நித்தியானந்த மாதிரி மாட்ட மாதிரி தெரியல. அப்ப அது என்ன மேட்ரு? நீ வந்துட்டு தேசத்துக்கு ஓடுனியா? உனக்கு ஏழை ஓடி போயிட்ட. கொண்டாட்டிய சந்திக்க இயலாம ஓடுன நீ தேசத்துக்கு ஓடுனியா? அப்ப இவ்வளவு கேவலமான ஒரு நாட்டு பிரதமர் எங்க பாத்துருக்கிறோமா? இந்த கள்ளத்தனம் பண்ணிவிட்டு தேசத்துக்கு தியாகம் பண்ணாங்க. இதெல்லாம் பேசுறோம், இதெல்லாம் வழக்கெல்லாம் போடுவாங்க. தெரிஞ்சுதான் பேசுவோம். போடு கோர்ட்லயும் சொல்லுவேன் இத. ஏன்னா அவ்வளவு மக்களுடைய கொந்தளிப்பு அப்படி இருக்கிறது, அந்த கோபம் அப்படி இருக்கு. அவ்வளவு பெரிய அநியாயத்தை செஞ்சிருக்க நாட்டுக்கு. இவ்வளவு பெரிய அநியாயத்தை செய்து விட்டு நான் நல்லதா செஞ்சாங்க. அன்னைக்கு சன் டிவில ஓடிட்டு இருக்கு பாருங்க, டிவில மறுபரிசீலனை செய்யப்படும். இப்ப கலைஞா மோடி அறிவிப்பு செல்லாத ரூபாய் மறுபரிசீலனை செய்யப்படும். அது செய்யறானே, அது எப்ப மாறணும் தெரியல. அப்படி செஞ்சானே. ஆனா அதுக்கு என்ன காரணம்? மம்தா பானர்ஜி காரணம், கெஜ்ரிவால் காரணம், கேரளாவுடைய முதல்வர் காரணம், போராடுகிற விவசாயிகள், பொதுமக்கள், ஏழைப்பாளைகள் காரணம். ஆனா இது அன்னைக்கே தவிடுபடி ஆக்கியிருக்கும். ஏன் இவ்வளவு நாள் பொறுமையாச்சுன்னு சொன்னா, நம்ம தமிழ்நாட்டில் உள்ள 2 பெரிய அரசியல்வாதிகள் தான் காரணம். அறிவிச்ச அன்னைக்கு வரவே இருக்கிறார். யாரு? நம்ம மூத்தவர் பெரியவர் இருக்காரு. எவ்வளவு பெரிய பாரதூரமான வேலையை செஞ்சிருக்கான். நம்ம இதை ஆதரிக்கலன்னு சொன்னா நம்மளையும் கருப்பணத்தை சேர்த்துறாங்க. அப்படி ஆகிட்டாங்க. அறிவிக்கலன்னு வைங்கள, ஆதரிக்கலன்னு வைங்கள, கருணாநிதி கருப்பணம் இருக்குன்னு அதுக்கு பயந்துகிட்டு வரவேற்கிறேன். போராடணும்னு நாங்க ஜமாத்துல கூட பேசிட்டு இருக்கோம். இது விடக்கூடாதுன்னு சொல்லி இவன் வாங்குறாங்க. ஒரு போய் வாய திறக்க மாட்டாங்க. காங்கிரஸ் அப்படித்தான். இந்த கெஜ்ரிவால் மம்தா அடிச்ச பிறகுதான் ஒருத்தனை பேசுறாங்க. தவிர